ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்லேயே இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் படிச்சிடலாம். ப்ரிப்பேர் அ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் பை அடாப்டிங் தி வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ஆஃப் ப்ரைசிங். ஸோ செப்டம்பர் மந்தோட டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ஓப்பனிங் பேலன்ஸ் 50 யூனிட்ஸ் அட் 3 rupees each. ஸோ ஃபர்ஸ்ட் செப்டம்பர் இது ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா, ஸோ அதனால் பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸோ 50 யூனிட்ஸ். இது வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக பேலன்ஸ் காலம்லேயே நம்ம என்டர் பண்ணிடணும். 50 × 3 150, ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். செப்டம்பர் 4 issued 2 units. ஸோ செப்டம்பர் 4 என்ன பண்ணாங்கன்னா 2 units இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் போட்டு எவ்வளோ யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க? 2 units இஷ்யூ பண்ணுறாங்களா? ஸோ இஷ்யூஸ் காலமில் போயிட்டு 50 குவான்டிட்டி 50 இருக்கா பேலன்ஸில், அதில் 2 units வந்து நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். 2 × 3 6. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 50ல் 2 போயிடுச்சு. ஸோ 48 × 3 144. ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். செப்டம்பர் 8 purchased 48 units at 4 rupees each. ஸோ செப்டம்பர் 8 என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் goods received நோட் நம்பர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 48 units. ஸோ 48 × 4 192. ஸோ இப்போ இதை வந்துட்டு பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடுன்றனால குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு தென் அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 48 யூனிட்ஸ் இருக்கா எக்ஸிஸ்டிங் பேலன்ஸில், அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ 48 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா 8th செப்டம்பரில், ஸோ அதை ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 96 யூனிட்ஸ், கரெக்டாக? அதே போல் பேலன்ஸ் அந்த எக்ஸிஸ்டிங் பேலன்ஸில் 48 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தது? 144 இருந்துச்சா? அந்த அமௌண்ட்டையும் இப்போ நம்ம 48 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு வந்திருக்க அமௌண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணோன்னா 336. அதை வந்துட்டு அமௌண்ட் காலமில் போட்டுடணும். இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள். டோட்டல் அமௌண்ட் இப்போ எவ்வளோ? 336 டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள். குவான்டிட்டி எவ்வளோ? 96, கரெக்டாக? டோட்டல் யூனிட்ஸ் வந்து 96. அதோட டிவைட் பண்ணோன்னா 3.5. இதுதான் நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், ஓகேவா? அடுத்தது பாருங்கள். செப்டம்பர் 9 issued 20 யூனிட்ஸ். ஸோ செப்டம்பர் 9 என்ன பண்ணுறாங்கன்னா 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் 9 மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர், ஏன்னா இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ நம்ம இஷ்யூ பண்ணுறோம்? 20 யூனிட்ஸ். ஸோ இந்த 96ல் 20 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ ரேட் வந்து என்ன பண்ணணும்? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் போடணும் இல்லையா, 3.5 நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த ரேட்டு தான் போடணும். ஸோ 20 × 3.5 70. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 96ல் 20 போயிடுச்சு, பேலன்ஸ் 76. ஸோ அமௌண்ட்டில் 336ல் 70 போயிடுச்சு அமௌண்ட்டில், கரெக்டாக? ஸோ 266. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். 266 டிவைடட் பை 76. ஓகே, டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 3.5. இதுதான் வந்துட்டு ஆவரேஜ் ப்ரைஸ். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். செப்டம்பர் 15 பர்ச்சேஸ் 76 யூனிட்ஸ் அட் 3 rupees per unit. ஸோ பர்ச்சேஸ்ன்றனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 76 யூனிட்ஸ் அட் 3 rupees. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம பேலன்ஸ் காலமில் ரெக்கார்ட் பண்ணணும், கரெக்டாக? ஏற்கனவே 76 யூனிட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது, அது கூட இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க 76 யூனிட்ஸை ஆட் பண்ணோன்னா டோட்டலாக 152 யூனிட்ஸ். அண்ட் அந்த எக்ஸிஸ்டிங் பேலன்ஸில் இருந்த 76 யூனிட்ஸ்க்கு 266 rupees அமௌண்ட் இருந்ததா? இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண 76 யூனிட்ஸ்க்கு 228 அமௌண்ட், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 494, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 494 டிவைடட் பை 152 3.25. இதுதான் நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இப்போது அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். செப்டம்பர் 22
received back into stores 19 units out of 20 units issued on September 9. ஸோ செப்டம்பர் 9ல் நம்ம 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணோம் இல்லையா, அதில் 19 யூனிட்ஸை வந்து அவங்க ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்னவா ரெக்கார்ட் பண்ணோம், ரெசிப்ட்ஸாக ரெக்கார்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ செப்டம்பர் 22 இது வந்துட்டு மெட்டீரியல் ரிட்டர்ன்டு நோட் நம்பர். ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க, 19 யூனிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 19 நம்ம வந்துட்டு இந்த 20 யூனிட்ஸ், அதாவது இந்த செப்டம்பர் 9ல் இஷ்யூ பண்ண 20 யூனிட்ஸ்க்கு தான் 19 யூனிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த ரேட்டுக்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம், 3.5 இல்லையா, ஸோ அந்த ரேட்டை தான் நம்ம போடணும். 3.5 19 into 3.5 66.5. ஓகேவா? ஸோ 20 யூனிட்ஸில் 19 யூனிட்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதில் எந்த ரேட்டுக்கு ரிட்டர்ன் ஆச்சோ அந்த ரேட்டை தான் நம்ம போடணும். ஸோ இப்போ இதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக 152 யூனிட்ஸ் இருக்குது, அது கூடவே இந்த 19 யூனிட்ஸை ஆட் பண்ணணும். தென் அமௌண்ட் ஆல்ரெடி 494 இருக்குது, அது கூடவே இந்த 66.5 ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அவைலபிள் 3.277. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். அடுத்தது பாருங்கள், செப்டம்பர் 30 issued to ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 10 யூனிட்ஸ். ஸோ செப்டம்பர் 30 என்ன பண்ணுறாங்க, 10 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அகைன். ஸோ இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர். ஸோ எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம், 10 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா. ஸோ 10 யூனிட்ஸ் எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணணும், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் ரேட்டில். ஸோ 10 into 3.7 32.7. ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 171ல் 10 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 161. அண்ட் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 560.5ல் 32.7 வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 527.722. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். 527.722 divided by 161, 3.277. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, அதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் போட்டுட்டு எவ்வளோ யூனிட்ஸ், 161 யூனிட்ஸ் at 3.27 rupees each equal to 527.72 rupees. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.